ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னன்னு தெரியல, நைட்டு ஒரே காற்று, பயங்கரமாக காற்றடிச்சு சடசடன்னு சத்தம் கேட்டது. சரி கார்டன் சைடு போகலான்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் நிறைய விழுந்து கிடந்தது. தென்னை மரத்துலேருந்து மட்டைகள்லாம் கீழே நிறைய விழுந்து கிடந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி தேங்காய் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் வந்து நல்லா பூத்துருந்துச்சு. முதல்லலாம் 1-2 பூக்கும், இப்போ நடுவில்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சடையாக விட்டுருந்தது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா திக்க வந்து நிறைய கொத்து கொத்தா நெல்லிக்காய் வந்து பூத்துருந்தது. சரி, ஆனால் இன்னும் வந்து பெருசாகலை, குட்டியாக தான் இருக்குது. நெல்லிக்காய் வந்து நல்லா 1/4 ரூபாய் சைஸுக்கு நல்லா பெருசாக வரும். குட்டியாக இருந்தது நெல்லிக்காய். அந்த புளிப்பை பார்த்த உடனே யாருக்காவது விட மனசு இருக்குமா? நான் சரின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து மட்டும் பிடுங்கிட்டேன். பார்த்திங்கன்னா இது வந்து செயற்கை உரம் இல்லாமல் நம்ம வந்து இயற்கையிலேயும் இதுக்கு எந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே அடிக்கிறது கிடையாது. நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணியை நாங்கள் அந்த சைடு விட்டுருக்குறோம். அந்த தண்ணியில் தான் இது வந்து வருது. பாத்திரம் கழுவுற தண்ணியில் எவ்வளோ வேஸ்ட், நம்ம தக்காளி மிளகாய் அந்த வடித்த அரிசி கழுவுற தண்ணி எல்லாமே போய் அதுதான் இதுக்கு வந்து உரம். மற்றபடி நாங்கள் எந்த உரமுமே போடுறது கிடையாது. அதனால் வந்து நம்ம இது வந்து தைரியமாக நம்ம வந்து சாப்பிட்லாம். ஐயோ எந்த பூச்சிக்கொல்லி உரம் மருந்து எதுவும் போட்டிருப்பாங்களோ செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற கவலையே இல்லை. நம்ம வீட்டு கார்டன் சைடு உள்ளது, நம்ம எப்படி வச்சுருப்போம் நமக்கு தெரியாதா? அப்படியே சரின்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்காயை பறித்து ஒன்று எடுத்து வாயில் வச்சோம் அப்படின்னா புளிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு புளிப்பு. அப்பா அப்படியே என்ன சொல்கிறது, நாக்கில் வந்து எச்சி சொட்டுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு புளிப்பாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அப்படியே அங்கே முதல்ல பறித்த நெல்லிக்காய் எல்லாமே நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டைக்கிட்ட எல்லாம் விழுந்து கிடந்தது இல்லையா, சரி அதெல்லாம் தூக்கி எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். ஆமாம் நேற்று என்ன ரொம்ப சத்தம் கேட்டது அப்படின்னு அதை தாங்க வந்து பார்த்தேன். தேங்காய் மட்டை எது விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேருமே பேசிக்கிட்டேவும் கொஞ்சம் மட்டைகள்லாம் நாங்கள் தூக்கி எடுத்து போட்டோம். செம்பருத்தி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அப்படியே பூத்து குலுங்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒத்த செம்பருத்தி கிடையாது, அடுக்கு செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்காது. பாருங்கள் நான் எப்படி ஒடிச்சு கையில் வந்து கொத்த எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒன்று போட்டு வாயில் போட்டு பார்ப்போன்னு பார்த்தா புளிப்பு அப்படியே அப்பா அப்படி ஒரு புளிப்பு, அந்த ஒரு புளிப்பாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கொட்டை கூட வந்து அப்படியே நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நான் கொட்டையோடய அப்படியே மென்று சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மட்டையில் இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேங்காய் கிட்டே இருந்தது. அப்புறம் ஜன்னல் வெளியாக மணலிங்க அவங்க வீட்டில் வந்து தேங்காய் கேட்டாங்க அவங்க அம்மா. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அப்படியே ஒரு தேங்காய் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் வந்து நெத்தாக கிடந்தது. அதாவது நம்ம தேங்காய் ஆட்டுறதுக்கு வந்து நல்லா காய வச்சு வைப்போம் அந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம தான் தேங்காய் தான் ஆட்டி அதை தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அங்கிட்டு தேங்காய் பறக்கி போட்டுட்டு இருந்தார். நான் அந்த மட்டை இழுக்க மாட்டாமல் இழுத்துட்டு இருந்தேன். நல்லா வெயிட்டுங்க, பயங்கர வெயிட்டாக இருக்குது. இது எப்படி இவ்வளோ வெயிட்டு அந்த காற்றுக்கு மேலேருந்து கீழே விழுந்ததுன்னு தெரியல. அந்த மட்டையெல்லாம் இழுத்து போட்டுட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ செத்தையெல்லாம் சேர்ந்துருக்குன்னு. இது வந்து நாங்கள் என்னென்னா யாராவது இந்த அப்பக்கப்போ தீப்பற்ற வைக்க கேட்பாங்க இல்லையா, அது கொடுத்துருவோம். யாராவது விறகு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்கள வந்து எடுத்துகிட்டு போட்டு சொல்லிடுவோம். ஓரளவு பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டையெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் நிறையா குமிச்சு கிடந்தது. அதெல்லாம் எடுத்து நம்ம டீ கடைக்கு கொடுத்தாச்சு. இப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா தேங்காய் செத்தன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் கிடக்குது. இதையும் வந்து யாராவது கேட்டாங்கன்னா அப்பக்கப்போ நம்ம மல்லிகை கொடுத்துடலாம், க்ளீன் பண்ணிடலாம். எங்கள் கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்குங்க. ஏன்னா வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான். எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் முடியல. எனக்கு கூட வந்து யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் இருக்குன்னு நான் பண்ணிடுவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து யாரையுமே வந்து ஹெல்ப்புக்கு கார்டன் சைடு உள்ளே விடக்கூடாது, நம்மளே நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. திருப்பி ஒரு 4-5 நெல்லிக்காய் நான் பறித்து அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் வந்து நாங்கள் 2 பேராக இந்த வேலையை செய்யணும்னு எங்கள் வீட்டுக்காரர் எதிர்பார்க்கறதுனால அடுத்தவங்களாம் வேண்டாம், நம்ம சும்மா தானே வீட்டில் இருக்கிறோம், நம்மளே செஞ்சுக்கிறோன்னு. ஆனால் ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே இந்த கார்டன் வந்து அப்படியே இதாக வேலை பார்க்கவே முடியல. ஆனால் ஒரு நாள் கட்டாயம் செய்வோம். ஆனால் அது எந்த நாள்னு தான் எங்களுக்கு தெரியலை. எங்கள் வீட்டுக்காரர் அங்கிட்டலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தார். கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு 4-5 செத்தை விழுந்து கிடந்தது. 4 செத்தையும் எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.